அனைவருக்கும் வணக்கம். நம்ம நூலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லா நூலகத்துக்கும் இல்லாத சிறப்புகள் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து டிஎன்பிசியாக இருக்கலாம், எந்த ஒரு போட்டி தேர்வாக இருக்கலாம், அதுக்கான சின்ன சின்ன உதவியும் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் தான் எஃபர்ட் போடுறீங்க, படிக்கிறீங்க, பாஸ் ஆகிறீங்க. அது முழு கிரெடிட்டும் உங்களுக்குள்ள தான். லைப்ரரிக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறோம், இடம் கொடுத்துருக்கோம், சின்ன சின்ன உதவிகள் செய்யணும்னு வைங்களேன். ஆனால் எஃபர்ட் போடுறது எல்லாமே நீங்கள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி பண்ணும்போது எங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, நீங்கள் ஒருத்தர் வேலை கிடைச்சி போனால் அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு, எனக்கு சாருக்கு, சிம்பகுத்தான் சாருக்குலாம் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஒரு நூலகம் அப்படிங்கிறது என்னமோ ஒரு தந்தி பேப்பர் படிக்கிற இடம், ஒரு குமுத ஆண்டவுடன் படிக்கிற இடங்கிற ஒரு கான்செப்டை உடச்சி இன்றைக்கி போட்டி தேர்வு மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்க. எல்லா பக்கமும் எல்லா நூலகத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் படிக்கிறாங்கன்னா அதெல்லாம் இந்த கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான். இந்த வேலையை நாம தான் முத ஆரம்பித்தோம். செங்கோட்டை நூலகத்தில் தான் தென்காசிலேயே கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதை டெவலப் பண்ணி கொண்டு போனோம். இன்றைக்கி இதோட வளர்ச்சி வந்து எல்லா பக்கமும் படிக்கிறாங்க, எல்லா பக்கமும் பாஸ் ஆகிறாங்கிறது எனக்குலாம் பயங்கரமான மகிழ்ச்சி. விலை அந்த அதுக்கான விலை வந்து கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருக்கும் என்ன மகிழ்ச்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானலில் போய் சுற்றி பார்க்குறது ஒருத்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒருத்தருக்கு தண்ணி அடிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படித்து பாஸ் ஆகிறது எனக்கு மகிழ்ச்சி, வேலை கிடைச்சி போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தர் நீங்கள் இங்கே இருக்கிறத யாராவது ஒருத்தர் வேலை கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்துருவீங்க, அதில் மாற்றம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருவீங்க, உங்களோட குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருவீங்க, நல்ல வேலைக்கு அவங்களே அனுப்பிடுவீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3 தலைமுறையை ஒருத்தர் வேலைக்கு போகிறதுனால 3 தலைமுறைகள் காப்பாற்றப்படுது. ஸோ அந்த மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சி. அது எனக்கு வந்து விலையே கிடையாது. அந்த மாதிரி மகிழ்ச்சியை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது நம்ம தம்பி லைப்ரரியில் இருந்து 2 பேர் நீங்கள் போலீஸ் பார்த்தாங்க, எனக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி. அதெல்லாம் டெய்லி வருவாங்க, டெய்லி நான் பார்க்குறேன். லைப்ரரிக்கு வருவாங்க, பேசுவாங்க, படிப்பாங்க. அதெல்லாம் நான் அவங்கள என் கண்ணால் பார்த்தது. ஸோ எனக்கு அவங்களோட வெற்றிங்கிறது எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சியில் இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னும் அவங்க வந்து இப்போ வந்து பஸ்ஸில் நம்ம தொங்கிட்டு போகும்போது கொஞ்சம் கால் வைக்க இடம் கிடைச்சா ஒரு சின்ன சந்தோஷம், 2 கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷம். அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து படுத்துக்கிட்டு போகணும், சும்மா இல்லை சீட்டில் போய் உட்கார்றது இல்லை. நல்லா ஹாயாக நம்ம கார் திறந்து விடுறதுக்கு ஆள் வரணும், வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வரணும், அந்த மாதிரி பதவிக்கு போகணும். ஸோ அதனால் தம்பிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதோடு நம்ம இதை முடிக்கிறதில்ல. இன்னும் அவங்க எஸ்ஏயில் பாஸ் ஆகணும், இன்னும் வேறு என்னென்ன எக்ஸாம் இருக்கோ, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கோ, அதில் போய் பாஸ் ஆகணும், பெரிய பெரிய பதவியில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதுக்கான வாழ்த்துக்கள், அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். ஏதோ இது கிடைச்சிச்சுன்னு சொல்லி படிக்காமல் விட்டுறக்கூடாது. படிப்புங்கிறது நம்ம கடைசியில் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் படிக்கணும். அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதனால் நம்மளோட படிப்பு வந்து ஏதோ இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திகிட்டே இருக்கணும், மேலே 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 போகணும். ஏன்னா நீங்கள் சொசைட்டியில் வந்து பவர் இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான், பவர் இருக்கிறவன் தான் சாதிக்க முடியுது. குப்பை சுப்பெல்லாம் போய் ரேஷன் கடையில் ஒரு கார்டு வேணும், எது போனாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பவரில் இருக்கிறவன் போனால் ஓடி வரான், ஆஃபீஸில் ஓடி வரான், நமக்கு வேண்டிய உதவி செய்யலாம். ஸோ பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பவருக்கு நீங்கள் எல்லாரும் போகணும். இப்போ 2 பேர் போயிருக்காங்க, அவங்களுக்கு நான் வாழ்த்தை தெரிவிக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இவங்கள மாதிரி நீங்களும் இங்கே வரணும், உங்களை நாங்கள் பாராட்டணும். இந்த நூலகத்தை முழுமையாக நீங்கள் இது செய்ய வேண்டாம், பயன்படுத்த வேண்டும். சேகர் சாரும் 2 வார்த்தை. ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் இப்போ சார் சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்துக்கு தான் போயிருக்காங்க. பிசிஐ இருக்காங்க, எஸ்ஏ ஆயிரணும். அதான் நம்ம ஆசை. 2 டிகிரி வச்சுருக்காங்களா, இப்போ டிகிரி வச்சுருந்தா பிசிஐ எஸ்ஏ ஆயிரணும். நம்ம இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது டிஎஸ்பியாவோ எஸ்பியாவோ தம்பி 2 பேரையும் நிச்சயணும் வாங்கணும். மீண்டும் அவர்களுக்காக ஒரு தடவை கைதட்டிடுவோம். இந்த விரைவில் நம்ம லைப்ரரியிலிருந்து ஒரு ஐஏஎஸ் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒரு குரூப் 1 பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. குரூப் 4 ரிசல்ட்டு இன்னும் 15 நாளில் வரும். நிச்சயமாக நம்ம லைப்ரரியிலேருந்து ஒரு 20-25 பேருக்கு மேலே பாஸ் ஆவாங்க. ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பாஸ் ஆன விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்லும் போது தான் ரெட்டிப்பாக போயிடுச்சு.
உங்களுக்கு தெரிஞ்சோ வெளியே இருந்தோ யாரோ பாஸ் ஆனால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஊக்கப்படுத்துறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து சும்மா லேசான விஷயம் கிடையாது. அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த மகிழ்ச்சியோட 48 பேர் பாஸ், 28 பேர் தான் சொல்லியிருக்கோம் வந்து பாஸ் பண்ணணும். 20 பேரை நாங்கள் வலிஞ்சு பிடிச்சிருக்கோம். 6 மாசமா வேலைக்கெல்லாம் போன பிறகு பிடிச்சி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதில் பாஸ் பண்ணான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம போடக்கூடிய நோக்கம் என்னன்னா, இதை பார்க்குறவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும், ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் இதை தவிர இந்த விளம்பரத்துக்காக நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. எந்த விதமான நோக்கம் இல்லை. படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நிச்சயமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். செம்பகுந்தால் சார் அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டுவாங்க.